செவ்வாய்ங்கிறது யாரு தெரியுங்களா? முருகர் தான். சரிங்களா? லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருந்தாலும், லக்னத்துக்கு 8ல செவ்வாய் இருந்தாலும் யாருமே பொண்ணு ஜாதகம் வந்தாலும், மாப்பிள்ளை ஜாதகம் வந்து கடும் தோசைன்னு வாங்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன்னா, திருச்செந்தூர் போய் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே படுத்துருங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டே பண்ணிருங்க. அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒரு 3 வாரம் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு 4வது மாசத்துல நான் 3 தடவை போயிட்டு வந்தாங்க. 4வது மாசத்துல அவங்களுக்கு பொண்ணு நிச்சயமாயிருச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க கேட்டது கரெக்டு தான். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 7வது இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு சுக்கிரன் இருக்காரு. அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? கல்யாணம் எப்படி அமையும்? கல்யாணம் சூப்பராக அமையும். இந்த ஜாதகருக்கு அழகான பெண்ணா இருந்தால் அழகான கணவன் அமைவார், ஆணா இருந்தால் அழகான மனைவி அமைவாள். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோவில், புரியுதுங்களா? ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை விட அவங்க வாங்கியிருக்க நட்சத்திரச்சாரம், அவங்களோட யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும், அவங்களோட காரிய ஜெயம் தரும் கடவுள் யாருன்னு பார்க்கணும். பர்ச்சாட்டை பார்த்தோம்னா இன்னும் கிழமை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக ஜெயிக்கலைன்னா என்ன கேளுங்க. புரியுதுங்களா?